நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். அந்த கதை மூலமா நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்க கரெக்டா சொல்லணும். சட்டுப்புட்டு சொல்லு பாப்போம். ஒரு ஆத்தங்கரையில 2 மரம் இருந்திருக்கு. அப்ப அந்த சைடு ஒரு சிட்டுக்குருவி கிராஸ் ஆயிருக்கு. மரத்துல ஒரு மரத்தை பார்த்து இந்த சிட்டுக்குருவி என்ன கேட்டிருக்குன்னா, எனக்கு கூடு கட்டிக்க கொஞ்சோண்டு இடம் தரியா அப்படின்னு முதல் மரத்திட்ட கேட்டிருக்கு. அந்த மரம் என்னால முடியாதுன்னு சொல்லிருச்சு. 2வது மரத்திட்ட போய் குருவி கேட்டிருக்கு. குருவி ஓகே கட்டிக்கோன்னு மரம் சொல்லிருச்சு. உடனே அந்த மரத்துல குருவி சந்தோஷமா கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கு சந்தோஷமா. அந்த டைம்ல திடீர்னு ஒரு வெள்ளம் வந்துருச்சு. வெள்ளம் வந்ததும் முதல் அந்த மரம் மாட்டேன்னு சொல்லிச்சுல, அந்த மரம் தண்ணியோட அடிச்சிட்டு போகுது. அத பார்த்துட்டு குருவிக்கு ஒரே சந்தோஷம். சந்தோஷப்பட்டுட்டு, ஏய் நீ எனக்கு வீடு தர மாட்டேன்ல, இப்ப பாத்தியா நீ அடிச்சிட்டு போற அப்படின்னு நினைச்சு சிரிச்சிட்டு இருந்திருக்கு. அப்போ அந்த மரம் சொல்லிருக்கு, லூசு, எப்படியும் நான் இந்த மலையில போயிருவேன்னு எனக்கு தெரியும். நான் அதனாலதான் நான் உனக்கு வீடு தர மாட்டேன்னு சொன்னேன். எனக்கு நீ வேற எங்கேயாவது போய் சந்தோஷமா குழந்தை குட்டின்னு வாழணும். நான் அதுக்காக தான் வீடு தர மாட்டேன்னு சொன்னேனே தவிர எனக்கு வேற எந்த நோக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த குருவி உடனே அச்சச்சுவா தப்பா நினைச்சிட்டமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிருக்கு. இதுல இருந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? யாரையுமே அவங்களுடைய மௌனத்தை வச்சோ அவங்களுடைய ஒத்த வார்த்தை வச்சோ அவங்களை எடை போட்டுற கூடாது. கரெக்ட். யாராவது ஒருத்தவங்க உங்களை நிராகரிக்கிறாங்க அப்படின்னா அதை நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. அவங்க ஏன் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா திங்க் பண்ணுங்க. டாடா.